ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே ஒவ்வொரு முறையும் இந்த சாயப்பா உன்னை தேடி வர்றேன். ஆனால் நான் உனக்கு உதவி செய்ய வர்றேன், அடுத்தவங்க ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல வழியை சொல்லிக்கிட்டு இருக்கேன்றதை புரியாமல் பல சமயங்களில் நீ என்னை விட்டு விலகி விலகி போகிற. இப்போதாவது நான் நேரடியாக உனக்கு சொல்ல வந்த இந்த வார்த்தைகளையும் வாக்குகளையும் நம்பிக்கையோட கேளு. அவசரமாக நான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன்னாலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஆமியன் செல்லமே, உனக்கு இருக்கிற கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நீக்கி உன்னை உயர்த்துவதற்காகவே ஓடி வந்திருக்கேன். சில நேரங்களில் உன் மனசுக்குள்ளே நீ நினைக்காமலேயே உனக்கு தெரியாமலேயே தீய எண்ணங்கள் வந்து உக்காந்துருது. அதுக்கு காரணம் நீ கெட்ட பிள்ளை என்பதல்ல, உன் நல்ல மனசை சோதிக்கும் விதமாக சில சூழ்நிலைகள் தான் அப்படிப்பட்ட எண்ணங்களை உனக்குள்ள உருவாக்கி உன்னை பயமுறுத்தி பார்க்குது. ஆனால் இந்த சாயப்பா நல்ல மனசு கொண்ட, நல்லெண்ணம் கொண்ட, என் மீது நல்ல பக்தி கொண்ட உன்னை ஒருபோதும் பயப்படவோ கஷ்டப்படவோ துக்கப்படவோ விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய கோபம், குழப்பம், கவலை, தவறு என அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைதானே. நான் உனக்குள்ள உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும்போது யாராலும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. உன்னுடைய தீய எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனையும் வந்து உன்னை தவறான வழியில் திசை திருப்பவும் முடியாது. ஒவ்வொரு நொடியும் இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன்னை நேரான வழியில் வழி நடத்தி கூட்டிகிட்டு போவேன். ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு நீ வருத்தப்பட்டாயல்லவா? இதோ உன் கஷ்டத்தை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். உன் கர்ம வினைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகும்படியும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன் என் செல்லமே. நான் சொல்கிறதையெல்லாம் நீ நம்பிக்கையோட கேளு. உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணத்தையும் உன் மனசுக்குள்ளே இருக்க பயத்தையும் தூக்கி எறிஞ்சிரு. நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்க போகிறேன். யாரின் மூலம், எதன் வழியாக, எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் மூலமாக உனக்கு கஷ்டங்கள் வரும்னு யாராலையும் தீர்மானிக்கவோ யோசிக்கவோ முடிவெடுக்கவோ முடியாது. ஆனால் யார் மூலமாக, எப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அத்தனையும் தாண்டி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன். உனக்கு தேவையான உதவியை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் வந்து செஞ்சு கொடுக்க தயாராயிட்டேன். இனிமே நீ ஒருபோதும் மனசு உடைஞ்சு போகாதே. இப்போதே இந்த நிமிஷமே நீ செய்கிற எல்லா முயற்சிகளையும் பார்த்தனால உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை உன் மூலமாகவே தீர்த்து வைக்கிற வழிகளை உனக்கு புரிய வைக்க போகிறேன். இனி அடுத்தடுத்து நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உனக்கு அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் உன் கைகளாலேயே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கான வரவை உண்டாக்க போகிறேன். பண வரவையும் வருமானத்தையும் அதிகமாக்கி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ ஏதாவது ஒரு முயற்சி செய்யும்போது ஏதாவது ஒரு மனிதர் வந்து உன்னை தடுத்தாங்கன்னா அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன் சுய முயற்சியின் மூலமாக நீ முன்னேறி எல்லாவற்றையும் சிறப்பாக பெறுவதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். தப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் தண்டனை உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறது இயல்புதான். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, மனிதர்கள் நீங்கள் வேணும்னா உடனே எல்லாமே நடந்துடணும், உடனே எல்லாமே கிடச்சிடணும், தப்பு செஞ்சவங்க உடனே கண்ணு முன்னாலேயே கஷ்டப்பட்டு தண்டனை அனுபவிச்சிடணும்னு யோசிப்பீங்க. ஆனால் இறைவனும் கடவுளும் காலமும் அவசரப்பட மாட்டோம் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் தகுந்த நேரம் வர்ற வரைக்கும் பொறுமையாக அமைதியாக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு மனிதன் ரொம்ப ஆட்டம் போடுறானா ஆடுற வரைக்கும் ஆடட்டும், வயசு ஆகும்போது அடங்கி ஒடுங்கி போகும்போது என் ஆட்டத்தை நான் ஆட வைப்பேன்னு என் வரைக்கும் அது வரைக்கும் பொறுமையாக காத்திருப்பேன் என் செல்லமே. ஒரு மனிதன் ரொம்ப தவறு செஞ்சு தீய வழிகளில் போய் அடுத்தவனையெல்லாம் கஷ்டப்படுத்தி
வெற்றியின் உச்சத்தை நம்ம தொட்டுட்டோன்னு நினைக்கும் போது அந்த சமயத்தில் நான் உண்மை எப்படிப்பட்டது, அவங்க செஞ்ச தவறு எப்படி தண்டனையை கொடுக்குன்றத அவர்களுக்கு புரிய வைப்பேன். ஆணவமும் அகந்தையும் கொண்ட மனிதர்கள் அதன் மூலமாகவே அழிஞ்சு போகும்படி நான் செய்வேன். எப்போதும் காலச்சக்கரம் நியாயத்தின் சக்கரம் தாமதமாக சுழன்றாலும் சரியான இடத்துல நிச்சயமாக அது நின்றுடும். அதனால் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் உன்னை திட்டுறவங்களையும் உன்னை தப்பாக பேசுகிறவங்களையும் தவறாக நினைக்கிறவங்களையும் யோசித்து நீ கவலைப்படாமல் அவங்கள ஏன் பொறுப்பில் விட்டுடு. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான நியாயத்தை கிடைக்கச் செய்வேனேன்னு செல்லமே. நீ எப்போதும் எடுத்த முடிவில் உறுதியாக இரு. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலர் உன் மனசை கலைக்க முயற்சி செய்யலாம். யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் மனம் குழம்ப வேண்டாம். உன் உள்ளத்தின் குரல் என் வழிகாட்டுதல்களாக இருக்கட்டும். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு இந்த சாயப்பா நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ போகும் பாதையை தைரியமாக போனாலே நான் உனக்கு துணையாக ஒவ்வொரு அடியிலும் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நடந்து முடிஞ்சதையும் கடந்து வந்த காலத்தையும் நினச்சி வருத்தப்படாத. இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு நன்மையை தரும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய நம்பிக்கையும் பக்தியும் நிச்சயமாக உன்னை உயர்வின் பாதைக்கு தான் எடுத்துட்டு போகும். நீ தைரியத்தோடு உன்னுடைய முடிவை செயல்படுத்து. நீ எடுத்த முடிவு உனக்கு வெற்றியை தரும்படியும் நீ செய்கிற செயல்கள் உனக்கு சந்தோஷத்தை தரும்படியும் இந்த சாயப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன். இனி அடுத்தடுத்து மகிழ்ச்சியும் வெற்றியும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நினச்சி இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அருள் எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாகவே இருக்கும் என் செல்லமே. யாருமே உனக்கு உதவி செய்ய வரலைனாலும் உன் முயற்சியை நீ நிறுத்தி கொள்ள வேண்டாம். நான் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஜெயிச்சிருவேன். என்னைக்காவது ஒரு நாள் என் நிலைமை மாறி வாழ்க்கை மாறி நான் நல்லபடியாக வாழ ஆரம்பிப்பேன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ள உறுதியாக வச்சுக்கிட்டு உன் வேலையை செய்ய ஆரம்பி. உன்னுடைய தைரியத்துக்கும் நல்ல மனசுக்கும் ஏற்றாற் போல இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ பாதை தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும் கண்களில் கண்ணீர் வரிய கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு தான் நான் உனக்கான நல்ல வழியை காட்ட வந்திருக்கேன் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் என்னை நம்பி காத்திருந்த அந்த பொறுமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உன் பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்குமாகவே இந்த சாயப்பா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி தேடி வர்றேன். இப்போது கூட என் அருளை முழுவதுமாக உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை நீக்கி உனக்கான இன்பங்களை கொடுக்க போகிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதே. நம்பிக்கையோடு இருந்தினாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உன் காத்திருப்பு ஒருபோதும் வீணாக போகாது என் செல்லமே. உனக்கு எப்போது எந்த நாளில் எந்த நேரத்தில் என்ன பலனை கொடுக்கணுன்றது எனக்கு நல்லா தெரியும். பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் நீ நல்லபடியாக வாழ்வதற்கான அருளை உனக்கு அள்ளி கொடுப்பேன். இன்னும் உன் வாழ்க்கையை சுகமாக்கி சொர்க்கமாக்கி உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. என்னை பின்பற்றி கொண்டே வா. என் அருளும் ஆசீர்வாதங்களும் உன் நம்பிக்கைக்கான வெற்றியை பல மடங்காக உன்னிடம் கொடுத்தே தீரும் என் செல்லமே. நீ யோசிக்காம அடுத்தவங்களை நம்பி எடுத்த முடிவுகள் மூலமாக தான் இதுவரைக்கும் நிறைய விஷயத்தில் கஷ்டப்பட்டிருக்க. இனிமேலாவது என்ன பிரச்சனை எந்த விஷயமா இருந்தாலும் நீயே தனியாக உன்னை நம்பி என்ன நம்பி நல்ல முடிவை எடுக்க பழகு. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்.